கள் இறக்கியதாக கூறி பனை தொழிலாளியை தென்காசி ஆலங்குளம் போலீசார் துப்பாக்கியால் 4 முறை சுட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே பரபரப்பாக்கியது. அதுவும் அப்பாவி தந்தை மகனை அடித்தே கொன்ற 9 போலீசாருக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட மறுநாளே இப்படியொரு சம்பவம் நடந்ததால் அது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அட்மிட் ஆன மணிகண்டன் என்பவரின் வாக்குமூலத்தை பதிவு செய்யாத ஆலங்குளம் போலீசார் மணிகண்டன் தன்னை தாக்கியதாக எஸ்ஐ இசக்கிராஜா கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு ஆளான மணிகண்டன் மீது வழக்கு பதிவு செய்தனர். எஃப்ஐஆரையும் வெளியில் கசியாமல் ரகசியம் காத்து வந்தனர். இந்த நிலையில்தான் மணிகண்டனின் மீது மட்டுமல்ல, மணிகண்டனின் தந்தை பெருமாள் சேட், அவரது அண்ணன் சிவன் பொன்ராஜ் மற்றும் அவரது 16 வயது அண்ணன் மகன் மீதும் 6 பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. ஆபாசமாக பேசுதல், கொலை முயற்சி, பயங்கர காயம் ஏற்படுத்துதல், ஆயுதங்கள் கொண்டு தாக்கி காயம் ஏற்படுத்துதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், தடை செய்யப்பட்ட மதுபானம் விற்பனை செய்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் தான் எஃப்ஐஆரை ஆலங்குளம் போலீசார் ரகசியமாக வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் 2 பேர் கள் குடித்துக் கொண்டிருந்ததாகவும் அவர்களிடம் விசாரித்த போது மணிகண்டன் தான் அந்த கள்ளை விற்பனை செய்ததாக கூறியதாகவும், இதனைத் தொடர்ந்து எஸ்ஐ இசக்கிராஜா வீட்டிற்கு வந்து மணிகண்டனை விசாரணை செய்ததாகவும் எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் துப்பாக்கிச் சூட்டிற்கு முன்பு பனை தொழிலாளி மணிகண்டனை போலீசார் வீட்டிலிருந்து அழைத்துச் செல்லும் சிசிடிவி காட்சியும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதன் மூலம் கள் இறக்கும் போது போலீஸ் துப்பாக்கிச் சூடு, கள் இறக்கியவரை சுட்டுப்பிடித்த எஸ்ஐ இசக்கிராஜா என்பதெல்லாம் வெறும் பில்டப் தான் என்பதும், பனை தொழிலாளி மணிகண்டனை போலீசாரை அழைத்து சென்று பனை மரத்தில் ஏற வைத்து அப்போது ஏற்பட்ட பிரச்சனையில் எஸ்ஐ இசக்கிராஜா துப்பாக்கியால் காலில் சுட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மருதம்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் சேட் மகன் மணிகண்டன் தேர்தல் நேரத்தில் போலீசார் பரபரப்பாக சுழன்று கொண்டிருக்கும் சூழலில்தான் மணிகண்டன் கள் இறக்குவதாக தகவல் கிடைத்ததாக கூறிக்கொண்டு எஸ்ஐ இசக்கிராஜா மற்றும் 2 காவலர்கள் கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி விசாரிக்க சென்றனர். இதனைத் தொடர்ந்து மணிகண்டனை அவரது தோட்டத்திற்கு அழைத்துச் சென்று பனை மரத்தில் கள் இருக்கிறதா என காண்பிக்கும்படி கூறியிருக்கிறார்கள். மணிகண்டன் மரத்தில் ஏறிய நேரத்தில் அவரது சகோதரர் சிவன் பொன்ராஜின் 16 வயது மகனை இசக்கிராஜா தாக்க முற்பட்டதோடு அவரது 17 வயது மகளை ஆபாசமாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் இசக்கிராஜாவுடன் கட்டி புரண்டு சண்டை போட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தற்காப்பு கலையான கிக் பாக்ஸிங் போட்டிகளில் சர்வதேச அளவில் பல பதக்கங்களை குவித்த எஸ்ஐ இசக்கிராஜா பனை தொழிலாளி மணிகண்டனை துப்பாக்கியை எடுத்து 4 முறை சுட்டதில் மணிகண்டன் 2 கால்களிலும் குண்டுகள் துளைத்து படுகாயமடைந்தார். மேலும் மணிகண்டனின் அண்ணன் மகளை நோக்கியும் எஸ்ஐ இசக்கிராஜா சுட்டதாகவும், அவர் மீது துப்பாக்கி குண்டு பாயாமல் உயிர் தப்பியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து மணிகண்டனை மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனையில் போலீசார் சேர்த்தனர். போலீசாரின் இந்த துப்பாக்கிச் சூடு தமிழ்நாடு முழுவதும் உள்ள பனை தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு பெரும் போராட்டமாக வெடித்தது. இதுகுறித்து காவல்துறையை சேர்ந்தவர்களே கூறும்போது, மணிகண்டன் கள் இறக்கினார் என்ற தகவல் கிடைத்திருந்தால் அவர் இறக்கும் போதே ஸ்பாட்டுக்கு சென்று அதிரடியாக கைது செய்திருக்க வேண்டும். இதுதான் வழக்கமாக போலீசாரின் நடவடிக்கையாக இருக்கும். ஒருவேளை கள் குடித்தவர்கள் மணிகண்டனிடம் இருந்துதான் வாங்கி குடித்தோம் என வாக்குமூலம் கொடுத்திருந்தால் அதனை பதிவு செய்து கொண்டு மணிகண்டனை விசாரித்து எஃப்ஐஆர் பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கலாம். நீதிமன்றத்தில் நிரூபித்து அபராதம் விதிப்பதோடு அவரை சிறையிலும் அடைக்க வைத்திருக்கலாம். ஆனால் ஆலங்குளம் காவல் நிலையத்தில் சட்ட ஒழுங்கு போலீசாக பணிபுரிந்த எஸ்ஐ இசக்கிராஜா
தன்னை ஏதோ ஸ்பெஷல் டீம் போலீஸாக நினைத்து கொண்டு தனது ஆதரவாளர்களை வைத்து ரீல்ஸ் வெளியிட்டு பில்டப் செய்வதற்காக மஃப்டியில் சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமாகிவிட்டது. மேலும் மணிகண்டனிடம் கள்வாங்கி குடித்ததாக கிடைத்த வாக்குமூலங்களை வைத்து மணிகண்டனை விசாரித்து நடவடிக்கை எடுக்காமல் அவரை அழைத்துச் சென்று பனைமரத்தில் ஏறச் சொன்னதும் இதுவரை எந்த போலீசாரும் அப்படி செய்ததில்லை. அப்படியே பனைமரத்தில் கல் இருக்கிறதா என்பதை பரிசோதிக்க வேண்டும் என்றால் அவர்களே ஒரு நபரை அழைத்து வந்து மேலே ஏற வைத்துத்தான் பனைமரத்தில் இருப்பது கள்ளா பதநீரா என்பதை உறுதி செய்வார்கள். அப்படி இருக்க சட்டத்தை மதிக்காமல் ரீல்ஸ் போடுவதற்காக சினிமா போலீஸ் போல சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டதுதான் இப்படி ஒரு துப்பாக்கிச் சூட்டிற்கே காரணமாகிவிட்டது. 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் தேவையற்றது. இதனால் படித்துக் கொண்டிருக்கும் 16 வயது மாணவனின் கல்வியையும் வேலை வாய்ப்பையும் எஸ்ஐ இசக்கி ராஜா உள்ளிட்ட போலீசார் பறிக்க முயற்சித்திருக்கிறார்கள் என குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த நிலையில் இசக்கி ராஜா ஏன் மஃப்டியில் சென்றார், துப்பாக்கியுடன் சென்றார் என்றெல்லாம் கேள்வி எழும்பும் என்பதால் ஆலங்குளம் போலீசார் போட்ட எஃப்ஐஆரில் மேலும் சில கோக்கு வாக்குகளை செய்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதுகுறித்து போலீசார் கூறும்போது, தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் காவல் நிலையத்தில் இசக்கி ராஜா கடந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி அன்று பணியில் சேர்ந்தார். இவர் ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் ஆலங்குளம் சரக டெல்டா சிறப்பு பிரிவில் உதவி ஆய்வாளராக பணி செய்து வருகிறார். இந்த நிலையில் 7/4/2026 அன்று ஆலங்குளம் உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜாவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மருதம்புத்தூர், ஓடை மரிச்சான், காத்தபுரம் ஆகிய பகுதிகளில் டெல்டா அணியில் உள்ள ஊத்துமலை தலைமை காவலர் மணிராஜ், தென்காசி மாவட்ட ஆயுதப்படை தலைமை காவலர் டிரைவர் சுப்பிரமணியன் ஆகியோருடன் சேர்ந்து ரோந்து பணியில் எஸ்ஐ இசக்கி ராஜா ஈடுபட்டிருக்கும் போது கண்டப்பட்டியை சேர்ந்த கண்ணன் மகன் செல்வம் மற்றும் மாடக்கன் மகன் பிரகாஷ் ஆகிய இருவரும் கள் குடித்துக் கொண்டிருந்தனர். அவர்களிடம் உதவி ஆய்வாளர் விசாரித்த போது மருதம்புத்தூர் மேலத்தெருவைச் சேர்ந்த பெருமாள் சேட் மகன் மணிகண்டன் தான் தனக்கு கள் கொடுத்ததாக கூறினர். இதனையடுத்து எஸ்ஐ இசக்கி ராஜா உடன் வந்த காவலருடன் மணிகண்டன் வீட்டுக்கு சென்று அவரை அவரது தோட்டத்திற்கு அழைத்து சென்றனர். இதற்கு பிறகுதான் இப்படியொரு துப்பாக்கிச்சூடு நடந்ததாக எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். அதெப்படி துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு ஆலங்குளம் சரக டெல்டா சிறப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டார் என கேள்வி எழும்பியுள்ளது. எஸ்ஐ இசக்கி ராஜா இந்த அளவுக்கு சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டதோடு தனது விளம்பர பிரதர்ஸ்களை வைத்துக் கொண்டு சமூக வலைதளங்களில் இந்த சம்பவத்தை நியாயப்படுத்தும் வேலையிலும் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதுவும் அவரது விளம்பர விங் வெளியிட்ட ஒரு வீடியோவில் பேசிய நபர் இசக்கி ராஜா தரப்பு நியாயத்தை கூறுவதாக நினைத்து கொண்டு பேசியதுதான் இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அந்த வீடியோவில் பேசிய நபர், துப்பாக்கியில் இருந்து ஒரு புல்லட் போனாலே அந்த அளவுக்கு கணக்கு சொல்லணும், அப்படி இருக்கும் போது 4 புல்லட் செலவழிச்சிருக்காங்க, முதலில் அவங்க தாக்கி இருக்காங்க, 2வது இவங்க சுட்டு இருக்காங்க, திருப்பியும் அவங்க தாக்க வந்திருக்காங்க, அதனால பேலன்ஸ் 2 புல்லட் சுட்டு இருக்காங்க. அவர் சாதிவெறி பிடிச்சவராய் இருந்திருந்தா கீழ் சுடுற 2 புல்லட்டை நெஞ்சில சுட எவ்வளோ நேரம் ஆகும், கொஞ்சம் மேலே ஏற்றி சுட எவ்வளோ நேரம் ஆகும், அப்ப கூட அவங்க டியூட்டியில கரெக்டா இருந்திருக்காங்க. உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையிலும் தற்காப்புக்காக முட்டிக்கு கீழே தான் சுட்டிருக்காங்க என்று கூறியவர், கஞ்சா விற்கிறவங்களை கொல்லல, ரேப் பண்றவங்களை கொல்லலன்னு சொல்றீங்க, அதுக்கான முறையான அதிகாரத்தை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கிறது இல்லை என்று கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் எதிர்ப்பு தெரிவிப்பவர்களோ, முதலில் துப்பாக்கியால் சுட்டதுமே ஒருவர் நிலை குலைந்து போயிருப்பார், அப்படி இருக்க அவர் மீண்டும் எப்படி தாக்க முயற்சித்திருப்பார், நெஞ்சில சுட எவ்வளவு நேரம் ஆகும் என கேட்பது எவ்வளவு திமிர்த்தனம். நெஞ்சில் சுடும் அளவுக்கு அவர் என்ன பயங்கரமான குற்றவாளியா? இதுவே மிரட்டல் போலத்தானே உள்ளது. ஏற்கனவே தொடர்ந்து குறிப்பிட்ட சாதியினர் மீது இசக்கி ராஜா வன்மத்தோடு செயல்படுகிறார் என சமூக வலைதளங்களில் பல ஆண்டுகளாக தகவல்கள் பரவி வருகின்றன. அப்படி இருக்க அந்த குறிப்பிட்ட சாதியினரை விசாரணை செய்யவோ கைது செய்யவோ செல்லும் போது சட்டப்படி மிகவும் கவனமாகத்தானே செயல்பட்டிருக்க வேண்டும் என கேள்வி எழுப்புகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஆலங்குளம் செய்தியாளர் சாம்வேல் பிரபு.